வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் இருக்க போறதா அப்படிங்கிற ஒரு டவுட்டு பல பேத்துக்கு இருக்கு. நல்லது நடக்கக்கூடிய யோகம் இருக்கு. தசமஸ்தானத்துக்கு செவ்வாய் வராரு. அது ஒரு சின்ன சங்கடம் இருக்கும். அதனால ஆரோக்கிய விஷயத்துல மற்றும் வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்துல என்ன மாற்றம்னா தெளிவு கிடைக்கும். உங்க ஆரோக்கியத்துல இத்தனை நாள் வரைக்கும் நீங்க சாப்பிட்ட மருந்துக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதே சமயம் வீடு, மனை, வண்டி, வாகனம், பூமி தொடர்பான விஷயத்துல லீகல் பிரச்சனைகள் வராம பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத மாதமாக இருக்கு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்களாக இருந்தால் இந்த ராசியில் பிறந்த 40 வயசுக்கு தாண்டின பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்துல அதுவும் குறிப்பா இந்த மெனோபாஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அரசு துறை, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்கு. ஸோ மொத்தத்துல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் சூரியன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. அப்புறம் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். முதல் 15 நாட்கள், 17 நாட்கள் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல தந்தை வழியில சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 17ஆம் தேதிக்கு மேல சூரியன் கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது செவ்வாய் சூரியன் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால அரசு பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளுக்கு பதவி கிடைக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த 17ஆம் தேதிக்கு மேல நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். எதிரிகளின் தொல்லைகள் அடங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தம்பதிகளுக்கு நற்செய்திகள் வருகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஆனா இந்த குழந்தை பாக்கியத்திற்காக இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு மருத்துவ உதவிகளின் மூலமாக தான் உங்களுக்கு குழந்தை பாக்கிய பேர் ஏற்படும். அதனால கொஞ்சம் உடம்புல அசௌகரியங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இந்த ராசியில பிறந்தவாளுக்கு, அதாவது தனுசு ராசியில பிறந்தவாளுக்கு சாதகமான நாட்கள் இந்த செப்டம்பர் மாதத்துல என்னென்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 10ஆம் தேதி காலை 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி ஆரம்பிச்சதுன்னா 15, 16, 17, 18, 19, 20 20ஆம் தேதி காலை 8 மணி வரை. அதன் பிறகு 23, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்களுக்கு நற்பலன்களை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். காரிய பலிதம் ஏற்படும். வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு பணக்குழப்பத்தையும், குடும்பத்தில் குழப்பத்தையும், எதிரிகளின் தொல்லைகளையும் அதிகரிக்கக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் 10ஆம் தேதி காலை 10 மணி 25 நிமிஷத்திலேருந்து செப்டம்பர் 12ஆம் தேதி இரவு 11 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாட்கள்ல தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பதும், எதிர்பாலின நண்பர்களின் சொல்லாடல்களை எதிர்த்து பேசுறதையும் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கிய விஷயமா கவனமா இருந்துக்கோங்க. வெளி வட்டாரத்துல அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள், குடும்பஸ்தானத்துக்கு சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால இனிமையான வார்த்தைகளால் நன்மைகள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்குண்டான நேரமாக இருக்கிறதுனால குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகளால் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு. பெருசா பிரச்சனை இல்லை. உங்க தந்தைக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் இருந்ததுன்னா கொஞ்சம் அந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால விட்டு கொடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2 இடத்துலையும் நீங்க சப்போர்ட் பண்ணா பிரச்சனை உங்களுக்கு தான். 2 இடத்துலையும் சப்போர்ட் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை உங்களுக்கு. அதனால நீங்க கண்டும் காணாமல் அவங்க 2 பேர்த்து, அதாவது உங்களுடைய தந்தை, உங்களுடைய வாழ்க்கை துணை, அவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை வந்ததுன்னா நீங்க கண்டுக்காம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள், தனுசு ராசியில் பிறந்த குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அரசாங்க வேலை கிடைப்பதற்கு யோகம் இருக்கு. அதனால நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கு. 3ஆம் இடத்துல சனி வக்கரமா இருக்காரேங்கிற ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் முதல் 15 நாட்களுக்கு தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும், அல்லது தந்தையின் ஆரோக்கியம் மனக்கவலையை ஏற்படுத்தும். 17ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது
உங்களுக்கு தந்தையுடன் இருந்து வந்த மன வேறுபாடுகள் களைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் இந்த ராசியில பிறந்த திருமண வயதில் உள்ள இளம் ஆண் பெண்கள் திருமண யோகம் கைகூடுகின்ற நேரமா இருக்கிறதுனால குடும்பத்துல சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். தடைபட்ட பாக்கியங்கள் நடந்தேறுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசியில பிறந்தவாளுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப அமோகமான பலன் அப்படின்னு பார்த்தா, மாத முற்பகுதியில இந்த ராசியில பிறந்த பெண்களுக்கு, அதாவது திருமணமான இளம் பெண்களுக்கு குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும். அதனால மருத்துவ தேவைகள் அதிகரிக்கும். மாத பிற்பகுதியில பார்த்தீங்கன்னா, அதனுடைய தொடர்ச்சி இருக்கும். அதே சமயம் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால, இந்த தனுசு ராசியில பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்க உதவிகள் மாத பிற்பகுதியில் கிடைக்கும். அதே சமயம் வேலை தேடிட்டு இருக்கிறவாளுக்கு மாத பிற்பகுதியில், அதாவது செப்டம்பர் 17க்கு மேலே வேலை கிடைப்பதற்கு உண்டான தடங்கல்கள் விலகும். அதாவது என்ன அப்படின்னா, தந்தையின் ஆலோசனையின் பேரில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இந்த மாத பிற்பகுதியில் வருது. இதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்றது. குரு பார்வையில் இருந்த சூரியன் பெயர்ச்சி ஆகிறாரு. அதனால உங்களுக்கு தந்தையின் ஆரோக்கிய விஷயம் பெருசா பாதிப்பு இருக்காது. ஆனால் அவருக்காக செலவுகள் ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய் தசமஸ்தானத்திலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. விவசாய நண்பர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படுகின்ற நேரம் இது. விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களுக்கு கடின முயற்சிக்கு உண்டான பலன்கள் ஏற்படுகின்ற, செல்வாக்கு அதிகரிக்கின்ற மாதமாக இருக்கும். விளையாட்டுத்துறையில் உங்களுடைய சாதனை யாராலையும் முறியடிக்க முடியாத ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்றது. வயது முதிர்ந்தவர்கள், அதாவது 60 வயசுக்கு மேலே, 65 வயசுக்கு மேலே சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. சனி சாதகமாக இருக்காரு, அதனால் பாதிப்பு எதுவும் இல்லை. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் உடல் உஷ்ணம், பித்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் உடம்ப உஷ்ணம் ஏறாமல் பார்த்துக்கிறது நல்லது. உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுறது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இனிமையான பேச்சுக்களின் மூலமாக காரிய பலிதத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த தனுசு ராசிக்கு இருக்கிறதுனால சேமிப்புகள் அதிகரிக்கும். ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கோ அல்லது தங்க நகைகள், வைர ஆபரணங்கள் வாங்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. இதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷத்திற்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சந்தோஷம் குறைவில்லாமல் இருக்கும். ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள வேற்றுமை இருந்ததுன்னா இப்பொழுது இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக எப்போ அப்படின்னு கேட்டால், செப்டம்பர் 17க்கு முன்னாடி உங்கள் தந்தையின் ஆலோசனையின் பேரில் பேச்சுவார்த்தை நடத்தினால் ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த குடும்பம் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வழக்குகள் ஏதாவது இருக்குது, அதாவது கோர்ட்டு கேஸு, பூமி தொடர்பான கேஸு, இல்லை வேலை சம்பந்தமாக யாராவது கேஸ் போட்டிருக்காங்க, இல்லை உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் கேஸ் போட்டிருந்தீங்கன்னா கூட இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் டைவர்ஸ் சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் கூட கணவன் மனைவிக்குள்ள மனசு மாறி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தில் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்குண்டான யோகம் இருக்கிறதுனால இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம் என்ன பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஏற்கனவே நல்லது நடக்கக்கூடிய நேரமாக இருக்குது. பாக்கியஸ்தானம் வலுவாக இருக்குது, பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவாக இருக்குது. அதை இன்னும் பலப்படுத்திக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. அதுவும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வரப்போகிறது. புரட்டாசி மாதத்தில் இந்த மகாலயபக்ஷம் வருது. அதில் உங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தந்தை இழந்தவர்கள் திதி கொடுக்க வேண்டும். எல்லாரும் திதி கொடுக்கக்கூடாது. தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் திதி கொடுக்கணும். சில பேர் அதுக்கும் சில பேர் ஃபோன் பண்ணுறாங்க, சார் நான் ஒரு பெண்ணாக பிறந்துட்டேன், நான் ஒரு பெண்ணாக இருக்கேன், நான் என்னோட தந்தைக்கு நான் மாதம் அமாவாசை அன்னைக்கு எங்கள் தந்தையுடைய அப்பாவுடைய பேர் சொல்லி எள்ளும் ஜலமும் விடுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எந்த தவறுகளையும் செய்து விடாதீர்கள். ஏன்னா
நீங்கள் தெய்வ காரியத்தில் என்ன தப்பு பண்ணினாலும் பிரச்சனை கிடையாது. சில காரியங்களை பண்ணாமல் இருக்கலாம், சில உபச்சாரங்களை பண்ணாமல் இருக்கலாம், சில உபச்சாரங்களை ஜாஸ்தி பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இந்த பித்ரு காரியங்களில் தவறான விஷயங்களை செஞ்சால் அது குடும்பத்தில் பாதிப்பை ஜாஸ்தி பண்ணுமே தவிர குறைக்காது. அதனால் அந்த அந்த சகோதரிக்கு நான் அதுவும் அந்த குழந்தை அந்த பொண்ணு அந்த லேடி என்ன எங்கேருந்து பேசுனாங்கன்னா, அவங்க வந்து தஞ்சாவூர் சைட்லேருந்து பேசினாங்க. தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து ஒரு சகோதரி கால் பண்ணி பேசினாங்க. இந்த மாதிரி என்னுடைய தந்தைக்கு மாதம் அமாவாசை அன்னைக்கு நான் எள்ளும் ஜலமும் தர்ப்பணம் கொடுக்குறேன் சாமி அப்படின்ட்டு. அந்த மாதிரி எந்த தவறையும் செய்து விடாதீர்கள். பெற்றோர்களுக்கு ஆண்களுக்கு மட்டும்தான், ஆண் பிள்ளைக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்குது. உடனே ஒரு கேள்வி வரும், நாங்கள்லாம் என்ன அவங்களுக்கு பிறக்கலையா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. உங்கள் பெண்களுக்கு நீங்கள் உங்கள் சகோதரர்கள் செய்யக்கூடிய சிரார்த்த காரியங்களுக்கு உபகாரமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கணவனின் பெற்றோருக்கு செய்யும் பொழுதே உங்களுடைய பெற்றோருக்கும் அவர் சேர்த்து கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதனால் நீங்கள் தனியாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. தயவு செஞ்சு கரெக்டான விஷயத்தை கரெக்டான வழியில் புரிஞ்சுக்கோங்க. தவறான குதர்க்க எண்ணங்களை வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு நன்மைகள் இந்த மாதம் அதிகரிக்கிறதுக்கு பித்ருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் முயற்சி பண்ணணும். அதற்கு இந்த மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய பித்ருக்களுக்கு அன்னமிடுங்கள். அதாவது அன்னமிடணும்னா வீட்டில் ஒரு 5 பிராமணர்களை கூப்பிட்டு சாப்பாடு போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாயில்லா ஜீவன்களான காக்கா, குருவி இந்த மாதிரி உயிரினங்களுக்கு நீங்கள் அன்னமிடுவதன் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும். இந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால உங்களுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரித்து குழந்தை பாக்கிய பேறு, குழந்தைகளின் வளர்ச்சி, குழந்தைகளின் ஆரோக்கிய முன்னேற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் அதிகமாக நடக்கிறதுக்கு, சுபிக்ஷம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும்.